ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சந்தைக்கு போனால் சக்கச்சவேல்னு வெட்டி வச்சிருக்க நாட்டு கொய்யாவை பார்த்தா யாருக்கு தாங்க நாக்கில் எச்சி ஊறாது? வீட்டில் ஒரு 4-5 கொய்யா பழத்தை வெட்டி லேசாக உப்பு தடவி வச்சிட்டிங்கன்னா நம்ம சுண்டி இழுக்கிற வாசனையில் அது நம்ம வயிற்றுக்குள்ளார எப்படி போச்சுன்னு நமக்கே தெரியாது. சர்வசாதாரணமாக வருடம் முழுக்க அதுலேயும் குறைஞ்ச விலையில் கிடைக்கிறதுனா கொய்யா தான். அதனாலேயே நம்மள பலரும் கொய்யாவை முக்கியமானதாக நினைக்கிறதில்ல. ஆப்பிள்களுக்கும் ஆரஞ்சுக்கும் காட்டுற அக்கறையில் ஒரு கடைக்கண் பார்வை கூட கொய்யா மேலே விழுறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையில் பார்த்தோன்னா கொய்யா அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஃப்ரூட்டுங்க. இது ஒரு சிறந்த ஊட்டச்சத்தோட களஞ்சியம் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பழம் இருக்குல்ல, இது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு எப்படிலாம் உதவுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கொய்யா பழத்தில் விட்டமின் சி, லைகோஃபின், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், கரோட்டினாய்டுகள்லாம் இருக்குது. நீர்ச்சத்து கூட இந்த கொய்யா பழத்தில் இருக்குது. கொய்யாவில் மாங்கனீஸ் இருக்குல்ல, இது உடலில் ஊட்டச்சத்து பெறுறதுக்கு உதவியாக இருக்கும். பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். 4 ஆரஞ்சு பழத்தில் கிடைக்கக்கூடிய விட்டமின் சி ஒரே ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றதுனால கிடைச்சிரும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுள்ள ஸ்கர்வி நோய் அதோட தீவிரத்தை குறைக்கிறதுக்கும் கொய்யா பழம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைகோஃபின், கியூவர்சிடின், விட்டமின் சி, பாலிபீனால்கள்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மாதிரி செயல்படுது. உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுது. கொய்யாவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் தாக்கும் அபாயத்தை குறைச்சிக்கலாம். ஆனால் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அப்புறமா நீங்கள் கொய்யா பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. இதயத்தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கொய்யா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, தினமும் கொய்யா பழத்தை சாப்பிட்றதன் மூலமாக உடம்புல இருக்குள்ள அந்த இரத்த அழுத்தம், கொழுப்பை குறைக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான பழம்னா கொய்யா பழத்தை சொல்லலாம். அதே நேரத்தில் கொய்யா பழத்தில் கலோரிகள் குறைவாக இருந்தாலும் அது ரொம்ப நிறைவான மனநிலையை நமக்கு தரும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் இந்த கொய்யா பழம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். வயதான தோற்றம் சீக்கிரத்தில் வராமல் தடுக்கிறதுல கொய்யா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லைகோஃபின், விட்டமின் சி இது மாதிரியான ஆக்சிஜனேற்ற பண்புகளும் ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இந்த கொய்யா பழத்தில் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, வயசாகிற மாதிரி வரும்ல அந்த தோற்றத்தை மெதுவாக்கும், வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஒரு நாளைக்கு தேவையான நார்ச்சத்தில் 12% ஒரே ஒரு கொய்யா பழத்தில் கிடைக்கும். அதனால நல்ல செரிமானம் கிடைக்கும். கொய்யாவோட விதைகளை நீங்கள் முழுசாக விழுங்கினாலோ மென்று சாப்பிட்டாலோ குடலோட செயல்திறன் அதிகரிக்கும். இதோட விதைகள் இருக்குல்ல, இது மலமிளக்கி மாதிரி செயல்படுது. மலச்சிக்கல்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். கொய்யால விட்டமின் ஏ இருக்கு. இது பார்வை குறைபாட்டை தடுக்கும், பார்வை திறனை மேம்படுத்தும், கண்புரை வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கொய்யா பழத்தில் அதிக அளவு விட்டமின் கே இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுருக்கோம். முகப்பருவால் ஏற்படுள்ள அந்த அரிப்பு, தோல் சிவந்து போகிறதெல்லாம் தடுக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B9 அப்படிங்கிற ஃபோலிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கொய்யா பழத்தை எடுத்துக்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி கொய்யா பழத்தை சாப்பிட்றப்ப நம்ம மனசில் வச்சுக்கணும். அளவோடு தான் சாப்பிடணும். தினைக்கு ஒரு கொய்யா பழம் போதும். குறிப்பு: சர்க்கரை நோயாளிகள், சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொய்யா பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் தினைக்கும் ஒரே ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்டில் கொய்யா பழத்தை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து கழுவி நறுக்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.